அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 3 பார்க்குறோம். ப்ரூவ் தட் த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் எஃப் ஆர் ஓகே ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் given by f of x is equal to x is neither 1 to 1 or on to whether x denote the greatest integer less than where the x denotes the greatest integer less than or equal to x. ஓகே, ஸோ இது வந்து 1 to 1 இல்லை ஆன் டூ இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1 to 1 எடுத்துக்கிறேன். 1 to 1ல என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னு ப்ரூவ் பண்ணணுமா? சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ இது எடுத்துக்கிட்டு ஃபைனலாக எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு ப்ரூவ் பண்ணணும். எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் டூ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ் டூ. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, கரெக்டா? ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டொமைனும் வந்து ரியல் நம்பர்ஸ், ரேஞ்சும் வந்து ரியல் நம்பர்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ரியல் நம்பர்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூவை எக்ஸ் ஒன்னுக்கு அப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 நான் அப்ளை பண்ணுறேன், இங்கே 1.2 அப்ளை பண்ணுறேன். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா? இதுலேருந்து இது வெளியே வரும்போது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வந்ததுன்னா இது 1ன்னு கிடைக்கும். 1.2வும் 1 தான் கிடைக்கும். சரியா? இங்க x1 ஈக்குவல் டு x2 இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா? x1ன்றது என்னது? 1.1, x2ன்றது என்னது? 1.2. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா? இல்ல. ஆனா f of x1 ஈக்குவல் டு f of x2ன்னு கிடைக்குது, கரெக்டா? புரியுதுங்களாமா? நம்ம இப்போ உள்ள அப்ளை பண்ற வேல்யூ பாருங்க, இதுதான் x1, இதுதான் x2. அப்ளை பண்ணும்போது நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம், ஆனால் நமக்கு ஃபங்க்ஷன் வந்து சேமாக இருக்குது. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ, ஆனால் எக்ஸ் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் டூ. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் இது வந்து நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். சரிங்களா? இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? மறுபடியும் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னு தான் எடுக்கிறோம். அதாவது 1 தான் ஆன்சர் வர மாதிரி எடுக்கிறோம். ஆனால் கொஷினில் என்ன அப்ளை பண்ணுவோம்? 1.1 ஈக்குவல் டு 1.2ன்னு அப்ளை பண்ணியிருப்போம். சரிங்களா? 1.1ம் 1.2வும் இல்லை, ஈக்குவலாக இல்லை. ஆனால் அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்குது, ஈக்குவலாக கிடைக்குது. அப்போ இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஆன் டு ஃபங்க்ஷன் ஃபைனலாக நமக்கு ஆன் டு ஃபங்க்ஷன் என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரேஞ்சில் எல்லாமே ஈக்குவலாக இருக்கு, எல்லாமே மேப் ஆயிருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷன் தான் நமக்கு ஆன் டுன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ கோடொமைன்லேருந்து எதனா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதே 1.2 எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ 1.2 பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் கோடொமைன். கோடொமைன்லேருந்து ஒரு நம்பர் எடுக்கிறேன். பட் there is no element in domain such that 1.x is equal to 1.2. இந்த மாதிரி வரதுக்கு நமக்கு எந்த எலமெண்ட்டுமே டொமைன்ல இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரியல் நம்பர்ஸில் நம்ம எந்த வேல்யூவை அப்ளை பண்ணாலும் இங்கே நமக்கு 1.1 அப்ளை பண்ணலாம், 1.9 அப்ளை பண்ணலாம், 100.56 எதை வேணால் அப்ளை பண்ணிக்கங்க. ஆனால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் 1.2 டெசிமலில் வேல்யூஸ் கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? ஏன் அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் இருக்கிறதுல இன்டீஜரில் எது பெரிய நம்பரோ அதுதான் எடுக்கணும். 1.2ல் 1ன்ற இன்டீஜர் தான் பெரிய நம்பர், அதனால ஃபைனல் ஆன்சர் 1 மட்டும் தான் கிடைக்குமே தவிர 1.2 கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? அப்போ இந்த ரேஞ்சில் கோடொமைனில் 1.1, 1.2, 1.111, 1.11119 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் எதுக்குமே
டொமைன்லேருந்து ஒரு லைன் வராது, அதாவது மேப் ஆகாது. அதனால இது வந்து ஆன்டு ஃபங்க்ஷனும் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதனுடைய கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. 5th சாப்டர்லேயே இதை பற்றி இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கிரேட்டஸ்ட் இன்டீஜர்னா என்னன்னு பாருங்களேன். 1.1, 1.2, 1.3, 1.4 இந்த மாதிரி நிறைய இருக்கு, எழுதிக்கிட்டே போகலாம். இதை 1 + 0.1ன்னு பிரிக்கலாமா? இதை 1 + 0.2 அப்படின்னு பிரிக்கலாமா? இதை 1 + 0.3 அப்படின்னு பிரிக்கலாமா? அதே போலதான் இங்கேயும். இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுலயே இன்டீஜர் நம்பர் எது பெருசா இருக்கோ அதுதான் ஆன்சர்ல வரணும். அதுதான் இந்த பிராக்கெட்டோட மீனிங். சரிங்களா? இங்கேயும் பாருங்க 1.02 நமக்கு 1 தான், 1.03யும் 1 தான், 1.04ம் 1 தான். இன்கேஸ் இங்க 4.04 4.4 இருக்குன்னு வச்சுங்களேன், அதுவும் நமக்கு 4 தான் கிடைக்கணும். இன்டீஜர்ஸ்ல பெரிய நம்பர் எதுவோ அது மட்டும் தான் எழுதணும். மற்றபடி இந்த டெசிமல் நம்பர்ஸ்லாம் ஒமிட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட்டே எடுத்துக்கிறேன். 4.999999 இருக்குன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 4 டிஜிட் சிக்னிஃபிகண்ட் வேல்யூலாம் எடுத்து எழுதுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ 4.999 இருந்ததுன்னா இதில் இருக்கிற இன்டீஜர் நம்பரில் பெரிய நம்பர் என்ன 4, அதுதான் ஆன்சர். ஓகேவா? இது 5ன்னு கன்வெர்ட் ஆகாத வரைக்கும் அது 4 தான். 5 - 0.0000000001 அப்படி போட்டாலும் அது 4 தான். சரிங்களா? இன்டிஜர்னா நமக்கு என்ன, -∞ இருந்து +∞ வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் தான் இன்டிஜர்ஸ். இதில் டெசிமல் நம்பர்ஸும் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸும் வராது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. டெரிவேட்டிவ்ஸ் டிஃபரன்ஷியேஷன்லையும் நமக்கு இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வச்சு சம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.